குவைத் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் இந்தியர்களை சந்தித்திருக்கிறார் இந்திய தூதர். முழு விவரங்களை செய்தியாளர் சிவசுப்பிரமணியன் கேட்கலாம். சிவசுப்பிரமணியன், வணக்கம். இந்த புகைப்படங்கள் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? அங்கு மொத்தமாக எவ்வளவு இந்தியர்கள் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள்? விவரங்கள். குவைத் நாட்டில் நேற்று காலை மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்து அஹ்மதி பகுதியில் உள்ள மங்கா பிளாக்ல உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் இந்த விபத்து நடந்தது. இது எதிர்பாராத விதமாக நடந்ததில் அந்த கட்டிடத்தில் உள்ள பொதுமக்கள் மூச்சு ஏற்பட்டு புகையால் திணறி அவர்கள் சிலர் அந்த பில்டிங்கில் இருந்து கீழே குதித்து தப்பிக்க முயற்சி செய்தனர். அதில் ஒரு சிலர் அங்கேயே இறந்ததாக கூறப்படுகிறது. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் அதுல உயிரிழந்ததாக சொல்லப்படுது. குறிப்பா நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதுல இறந்துள்ளதாகவும் சொல்றாங்க. இருந்தாலும் இன்னும் அடையாளம் காணப்படலைன்னு நண்பர் சொன்னாரு. இப்ப அந்த பகுதியில பார்த்தா நம்ம கும்பகோணம், தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் அங்க இருக்காங்க. அவங்களோட நம்ம தகவல் கேட்கும்போது இப்ப அந்த குவைத்து மருத்துவமனை 2 மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதாவது குவைத்துல இந்திய தூதரா இருக்கிற டாக்டர் ஆதர்ஸ் ஸ்வைகா முபாரக் அப்படிங்கிறவர் அங்க உள்ள அல் கபீர் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அதோட பர்வானியா அதான் மருத்துவமனைக்கும் போய் அங்க சிகிச்சை பெற்றிருக்கிற தமிழர்கள், இந்தியர்கள் ஆகியோரை பார்வையிட்டு அவர்கள் ஆறுதல் கூறியிருக்காங்க. அதோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற நோயாளிகள், அவங்க உறவினர்கள், அந்த கம்பெனியை சேர்ந்தவர்கள்ட்ட உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நம்ம இந்தியா ஆதரவையும் உதவியும் உங்களுக்கு தருவதா அவங்களுக்கு தைரியம் கொடுத்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து இன்னைக்கு காலையிலேயும் இன்னும் 1 மணி நேரத்துல அந்த நாட்டுடைய அதிகாரிகளும் இந்திய தூதரும் மறுபடியும் போய் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல இருக்காங்க. அது குறித்து யாரெல்லாம் சிகிச்சை பெற்று வராங்க அந்த விவரங்கள்லாம் இப்ப சேகரிச்சுட்டு இருக்காங்க. இறந்தவர்கள் எந்தெந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற விவரங்களும் இப்ப சேகரிச்சுட்டு வர்றதா அங்க உள்ள நண்பர் இப்ப தெரிவிச்சாரு. மேலும் அந்த கட்டடம் கீழே சமையல் கூடத்திலிருந்து எரிஞ்சுதா என்னங்கிற அந்த விவரம் இன்னும் யாருக்கும் முழுசா தெரிய வரல. இது சம்பந்தமா அந்த நாட்டு போலீஸ் விவரமா இப்ப விவரங்களை சேகரிச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அங்க மருத்துவமனையில கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வரதா தெரிகிறது. அதுல ஒரு 2-3 பேர் சீரியஸா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. தமிழகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இறந்துள்ளதாக தெரியுதா. இருந்தாலும் அடையாளம் காணப்படல. அவங்க எல்லாம் அங்க உள்ள நம்ம நாடு போல அங்க எல்லாரும் போய் உடனடியா போய் பார்க்க முடியாது, வர முடியாதுங்கிறனால இந்த விவரங்கள்லாம் இன்னைக்கு மாலையில தான் கொஞ்சம் தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. இதோட நம்ம தமிழர்கள்லாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு விடுமுறைங்கிறது இன்னைக்கு மாலையிலிருந்து அந்த பகுதிக்கு போய் முழு விவரங்களை திரட்டுவதற்கு பல சமூக அமைப்புகள், அங்க உள்ள தமிழ் சங்கங்கள்லாம் முயற்சி செய்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாலையில தான் இன்னும் மேலதிக விவரங்கள் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சிவசுப்பிரமணியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.